எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங்ல நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட வெளியில போயிட்டு இருக்கோம். எங்க கூட ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இருக்காங்க, ஜெசி ஆன்ட்டி. ஸோ எல்லாரும் சேர்ந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன், பாலோமர் மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலிஃபோர்னியால ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. 2 days சாட்டர்டே சண்டே அங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படிலாம் வந்து அந்த இது வந்து ஒரு கேம்ப் ட்ரிப்பாக இருக்க போது அந்த கேம்ப்பு வந்து நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம், எப்படிலாம் இங்கே வந்து மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்க போது. மறக்காம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம பாலமோர் மவுண்டனுக்கு போலாம். நீங்க போலாம். ஹாய், நாங்கள் எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டோங்க. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயருக்கு போகிறோம். ஃபஸ்ட் டைமாக வந்து நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக கேம்ப் ஃபயர் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதுவும் நம்ம குரூப் ஆஃப் தமிழ் பீப்புளோட நாங்கள் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்க போது என்னன்றது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க கேம்ப் ஃபயருக்கு போகலாம். வாங்க வாங்க. கேம்ப் ஃபயர் கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு மேஜிக் ஷோ பண்ணிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக அந்த குளுன்னு இருக்கிற அந்த கிளைமேட்டில் அந்த ஃபயர் இருக்கிறது அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது. அதோடு வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட என்ஜாய் பண்ணோம். தியா ஆல்சோ, கிட்ஸு, அப்புறம் யங்ஸ்டர்ஸு, அப்புறம் பெரியவங்கன்னு சொல்லி எதுவுமே வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ண ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து ரொம்ப மெமரபிளான டைம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் 3 days வந்து போயிருந்தோம். பட் 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 nightsமே கேம்ப் ஃபயர் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஃபஸ்ட் டே எங்களுக்கு மழை இல்லை. ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்ததால் நாங்கள் வந்து அந்த கேம்ப் ஃபயரை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டோன்னு மழை. நாங்கள் மட்டும் அந்த 1 டேவும் வந்து என்ஜாய் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா உண்மையிலே வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து 2 nights கேம்ப் ஃபயரில் ஒரு நாள் தான் வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லி நாங்கள் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 11-11:30க்குள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறேன். ரூமுக்கு போயிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே உள்ள ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா உட்பெக்கர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வேலைங்க. அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு சீடு, அந்த பழம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அதோட ஃபுட்டை வந்து நல்லா சேவ் பண்ணி வச்சுக்குது. இந்த வின்டர் சீசன் அந்த மாதிரி இருக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு க்யூட்டான க்ரியேட்டிவிட்டி பாருங்களேன்.
அப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் அங்கே வந்து நிறையா வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜிப்லைனுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம ஃபன்னியான மூமெண்ட்டு ஜிப்லைனிங்கில் இருந்துச்சு. Dino? Dino! ஜிப்லைனுக்கு ரெடி ஆயிட்டேன், செட்டப் போட. இப்போ ஜிப்லைன் பண்ண போறேன். வாங்க போய் பண்ணலாம். பை பை. இந்த ட்ரையல்ல நடக்கணும். இந்த ட்ரையல்ல போய் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேங்க அங்கேருந்து வந்து உட்காந்து வரத்துக்கு. அந்த மேலே இருக்கிற அந்த லேடர்லேருந்து நம்மளாக வந்து வெளியில் வரணும். அப்போ தான் வந்து இந்த ஜிப்பு வந்து மூவ் ஆகும். அதுக்கே நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது ஃபஸ்ட் டைமு. ஆனால் வந்து ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் தான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நானே வாலண்டியராக போய் நான் செகண்ட் ரவுண்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டும் நான் வந்து போனேன். அங்கே உள்ள கிராஸ் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஃபுட்பால் கிரவுண்டுங்க. ஃபுட்பாலோ இல்லை பேஸ்பாலோ எதுனாலும் விளையாடலாம் போல், அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சு. தியா பாப்பா ரொம்ப தெரவலியாக என்ஜாய் பண்ண. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் வந்து பால் ப்ளே பண்ணிக்கிட்டு நல்லாவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது டைமிங்கை. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரிஜினல் கன் ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஆர்ச்சரி ஷூட்டிங். ரொட்டி சுட போகிறோம். ரொட்டி ஷூட்டிங் பண்ண போகிறோம். அப்பதான் நல்லா பேசுனாங்க. அங்கே இருக்கு பாரு பேஸ்கெட் பால். வெதர் சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் கன்னை நம்ம வந்து தொட்டு பார்க்குறதே பெரிய விஷயம். அதை தூக்குறது அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுங்க. அது நான் தூக்குறதுக்கே நிறைய சாப்பிடணும் போல் அப்படி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு டார்கெட்டை வந்து நம்ம எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிச்சுட்டு நம்ம அந்த சைட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுவாங்க. நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை வந்து எய்ம் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ நானும் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் நல்லபடியாக. ஸோ லோட் பண்ணி நானும் வந்து இங்கே ஒரு 2 இல்லை 1 நான் டார்கெட் பண்ணி இங்கே வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதிசயம், அந்த பக்கம் உள்ள ஆப்ஜெக்ட் டார்கெட்டில் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே நான் வந்து ஷூட் பண்ணேன். அது எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். Did you? Good. அந்த ஃபஸ்ட்டு கன் ஷூட்லேயே நான் வந்து ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணது எவ்வளோ என்னோடய முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது. ஏன்னா என்னாலே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஈவன் எங்கள் வீட்டுக்காருக்கு கூட வந்து இதில் 3 ஆப்ஜெக்ட் போடுவாங்க, அதில் ஒன்று கூட அவர் ஷூட் பண்ணல. நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் செம வெயிட்டுங்க, அதை தூக்கவே முடியல என்னால். ஸோ யாருக்காவது இந்த சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னியாகவும் நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. Screen, and so you'll have it facing towards you on the inside. Hey, Dinesh.
பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாகு, ரியலி ஒண்டர்ஃபுல் பிளேஸுங்க. ஃபாக் இவ்வளோ இருக்குது, பட் வந்து கொஞ்சம் டாலரபுளாக தான் இருக்குது. ரொம்ப வந்து குளிர்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. யாராவது வந்து சாண்டியாகோ பக்கத்தில் இருந்தீங்க இல்லை கலிஃபோர்னியாவில் இருந்தீங்க அப்படின்னா பாலோமர் மவுண்டனுக்கு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பிளேஸு. அப்படியே நாங்கள் விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கோம். ரொம்ப சூப்பரான டைமிங்ஸ். எங்கள் பாப்பா பால் விளையாண்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபாக் பாருங்கள், என்னை சுற்றி ஃபாக் தான். நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போயிட்டோன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியவே மாட்டோம். அந்தளவுக்கு ஹைட் ஆகிடுது ஃபுல்லாக. இது எப்படின்னா கொஞ்ச நேரம் ஃபாக் வருது, அதுக்கப்புறம் வந்து போயிடுது. அப்புறம் பார்த்தா மொத்தமாக ஒரே அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாக வருது. அப்பா, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த ஃபாகில் ஜிப்லைன் பண்ணும்போது இன்னும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கு தான் சரி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து அந்த பக்கம் உள்ள ஏரியா எதுவுமே தெரியல பாருங்கள், ஃபுல்லாக ஹைட் ஆகிடுச்சு. ஓ மை காட். ஓகே, இந்த லொக்கேஷன் மாதிரி தான் நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாக் போகிறதுக்குள்ளே நான் நிறைய ரீல்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டட்டா, பை பாய். ஓ சூப்பர், குட் ஜாப். அங்கேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே வந்து நம்ம பேக்கேஜ்லேயே வந்து சேர்ந்து வந்துடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிடவும் நல்லா இருந்தது. எங்கள் கேங் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.